தம்பி காசு கொடுப்பா, பசிக்குதுப்பா. பிச்சைக்கார நாயே, இன்னும் மேல கை வச்சு பேசிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல? அப்பா அர்ஜுன் போலாமா? என்னடா பிச்சைக்காரன்ட்ட போய் பேசிட்டு இருக்க? அவர் பிச்சைக்கார இல்லடி, எங்க அப்பா. மாமா நீங்களா? அப்பா நீ என்னப்பா பிச்சை எடுத்துட்டு இருக்க? அப்பா முதல்ல இந்த வீட்டை விட்டு நீங்க வெளில போங்க. நீங்க இருக்கிறது எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சுத்தமா பிடிக்கல. நான் என்னப்பா பண்ணினேன்? நான் இந்த வீட்டுல ஒரு இடத்துல அமைதியா இருக்கேன். நீங்க இங்க இருக்கிறதே பிரச்சனை தான். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க இங்க இருந்தா உங்க மாத்திரை மருந்து செலவுக்கே 10,000 ரூபாய் ஆகுது. அந்த காசை நீங்க சம்பாதிச்சு தரீங்களா எனக்கு? அர்ஜுன் அப்பா நீ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. அர்ஜுன், எனக்கு உன்னை விட்டு வேற யாருப்பா இருக்கா? நீ போ சொன்னா எங்கப்பா போவேன்? ஏம்மா, நீயாவது அவன்கிட்ட சொல்லக்கூடாதம்மா. உங்களை இங்க இருந்து அனுப்ப சொன்னதே நான் தான். அர்ஜுன், நீ என்னை வெளியில போ சொன்ன நான் எங்கப்பா போவேன்? எங்கேயாவது போங்க, போய் ரோட்ல போய் பிச்சை எடுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. உங்களுக்குலாம் இப்படி சொன்னா புத்தி வராது. கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளலாம் தான் தெரியும். அழப்பா, நானே போயிடு. மாமா அப்பா அப்பா எங்கப்பா போறீங்க? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்னப்பா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்ப ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன்ப்பா. மாமா நானும் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஆமாப்பா, நீ தானே என் பையன்ட்ட சொல்லி அன்னைக்கு என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது. ஏப்பா, நீ சொன்ன மாதிரியே நான் பிச்சை எடுத்து தான்ப்பா பாடுறேன். ஒரு வயசுக்கு மேல பசங்களுக்கு பெற்றவங்க ஒரு குழந்தை மாதிரி ஆயிடும். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பாரமா இருந்தது. நீங்க எங்களை இந்த நடுவு தெருவில் விட்டுறீங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க போனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு உங்க அருமையே தெரிஞ்சுச்சு. நீங்க எங்கேயும் போக வேணாம்ப்பா, என் கூடயே வீட்டுக்கு வந்துருங்கப்பா. மாமா நான் பண்ணது தப்புதான் மாமா, இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் மாமா எங்களோட வீட்டுக்கே வந்துருங்க மாமா. வேணாம்ப்பா, வேணாம். இனிமே நாங்க வந்து அவமானப்பட விரும்பல. பிச்சை எடுத்து வாழ்ந்தாங்க நிம்மதியா வாழ்றேன்பா. அப்பா உங்க கூட வந்து என் நிம்மதியை நான் கெடுத்துக்க விரும்பல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்கப்பா. நான் போறேன்ப்பா. 2 பேரும் நல்லா இருங்கப்பா.